தற்போதைய அரசாங்கம் ஊடகங்களை அடக்கும் நடவடிக்கையொன்றை பின்பற்றுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தற்போது உண்மைகள் வெளியாகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கு எதிராக பாரிய ஊடக அடக்குமுறை கொள்கையொன்றை தற்போதைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதன் பெறுபேறாகவே லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர். யார் அதனை செய்தது? அரச பயங்கரவாதம். அண்மையில் பொது எதிர்க்கட்சியின் வேட்பாளர் உள்ளிட்ட குழுவினர் சட்டன அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சந்தர்ப்பத்தில் என்ன நேர்ந்தது? டயலாக் டிவி மற்றும் பியோ டிவி அலைவரிசைகளில் சட்டன நிகழ்ச்சி காணாமல் போனது. யார் இதனை செய்தார்கள்? அரசாங்கம். தற்பொழுது அரசாங்கம் இதற்காக வழங்கும் விளக்கம் என்ன? வானிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்டதாக கூறுகின்றது. லுடுகம்பிகர குடாகம்மன பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள டிபிஜி ஜெயதிலக நலன்புரி சங்கத்திற்கு சஜித் பிரேமதாசவினால் நிதி உதவி வழங்கப்பட்டது.